தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அண்மையில் அமைச்சரவையில் முன்மொழியப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் அரசு சேவையில் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் தற்போது வழங்கப்படும் 2500 ரூபாய் கொடுப்பனவுக்கு 3000 ரூபாவும் சேர்த்து எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் இருந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியமலப்பட்டிய தெரிவித்தார். இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான 3000 ரூபாவுடன் அக்டோபர் மாதம் ஓய்வூதியம் 6000 ரூபாவாக வழங்கப்படும். அதன் பிறகு நவம்பர் மாதம் முதல் இதுவரை கிடைத்த 2500 உதவித்தொகையுடன் புதிதாக வழங்கப்படும் இடைக்கால உதவித்தொகையான 3000 ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும். தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் அந்த கொடுப்பினவை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அரசு அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலே இவ்வாறான அரசு அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழிநடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு அச்சகர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அரசு ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நீதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நீதியமைச்சராக கடமையாற்றிய விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அண்மையில் அந்த அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவரால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக 6000 ரூபாவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி இடைக்கால கொடுப்பனவு மற்றும் கொடுப்பனவு நிலுவைத் தொகை ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறித்த பணம் வழங்கப்படும் என ரஞ்சித் சியமலப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான யோசனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுடன் மேலதிகமாக 3000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவாக வழங்கப்படவுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் வாக்கெடுப்பு மூலமாக 1700 ரூபாய் சம்பளம் வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நேற்று சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த இறுதி தீர்வு எடுக்கப்பட்டுள்ளது. சம்பள விடயம் உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்து 1700 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத்தர முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார ஆகியோருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் அமைத்துள்ள சரண மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதி விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் மக்கள் வேலைக்காகவோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்காகவோ அந்த பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM மேயல் ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பின்னர் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் நிகழ்நிலை விசா வழங்கப்படாமை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகைக்கான விசாவை பெறுவதற்கு நீண்ட வரிசைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இலங்கைக்குள் நுழைவதற்கான விசா வழங்குவதிலிருந்து VFS குளோபல் நிறுவனத்தை நீக்கி பழைய முறைப்படி விமான நிலையத்தில் விசா வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் முதல் சுற்றுலா பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கண்டேசல பெருகிரா திருவிழாவை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகின்றனர். இதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகளவான விமானங்கள் ஒரே நேரத்தில் வந்து சேரும் போது விசா பெறுவதற்கு ஒன் அரைவல் விசா எப்போதும் நீண்ட வரிசையில் நிற்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பண்டாரகம கஸ்பேவ வீதியில் வல்மில்ல கல்கேட சந்திக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பேருந்து திடீரென சாலையின் வலது பக்கம் திரும்பியதும் சாரதி தடுப்பிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்துள்ளார். இதன்போது பேருந்து வீதியின் வலது பக்கமாக விலகி கடையொன்றின் மீது மோதியதில் வீதியோரம் இருந்த இருவர் மீது மோதியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் அக்ரஸ பிரதேசத்தில் வசித்து வந்த 53 வயதுடைய சாந்த ரஞ்சித் மற்றும் SK சுமணஸ்ரீ என்ற 60 வயதுடையவர்கள் என ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. அனைத்து சேவைகளில் இருந்தும் விலகி முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க போராட்டத்தை இன்றைய தினமும் தொடர்வதற்கு கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது. தங்களது கோரிக்கை தொடர்பில் பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தையை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படாத நிலையிலே இன்றைய தினமும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்ததாக இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள புதிய சேவை யாப்பை ரத்து செய்யாவிட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கண்டி வீதியின் வேவல்தெனிய சந்தையில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 3 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவர்களில் 8 மாத குழந்தையொன்றும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியின் பின்னால் முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பூரி சமாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை தாக்கி நகைகளை கொள்ளையிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீட்டில் நேற்று முன் அதிகாலை 3 மணியளவில் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை தாக்கி நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக சமாந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் கல்முனை பிரதேசத்திற்குட்பட்ட நகைக்கடை ஒன்றிலிருந்து நேற்று பணியிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட நகைகளை மீட்டுள்ளனர். அத்துடன் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 37 வயதுடைய சந்தேக நபரையும் சமாந்துறை பிரதேசத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் டீசல் திருடிய கும்பல் ஒன்று தப்பிச் சென்றுள்ள நிலையில் திருடப்பட்ட 80 லிட்டர் டீசல் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி இரவு காங்கேசந்துறை ரயில் நிலையத்தில் தரித்து நின்ற ரயில்களை அதிகாரிகளால் கண்காணித்த போது திருட்டு கும்பல் ஒன்று ரயில் இயந்திரத்திலிருந்து டீசல் திருடி கொண்டிருப்பதை கண்ணுற்று அவர்களை பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இதன் பொழுது அவர்கள் கொண்டு வந்திருந்த 20 லிட்டர் கொள்வனவுடைய 4 கொள்கலன்களில் டீசல் நிரப்பப்பட்ட நிலையில் அதை கைவிட்டு தப்பி சென்றிருந்தனர். அவற்றை மீட்ட அதிகாரிகள் சம்பவம் தொடர்பிலே காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் கடும் மழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இந்த அறிவிப்பு அடுத்த 12 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். பாலியம்பலாங்குடை படப்புல பிரதேசத்தில் இளம் தம்பதி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 28 வயதுடைய பெண்ணும் 29 வயதுடைய நபரொருவருமே உயிரிழந்துள்ளனர்.
உயிரிழந்த தம்பதியின் குழந்தையின் அழுகுரலை கேட்ட அயல் வீட்டார்கள் குறித்த வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது தம்பதியர் உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர். இதனையடுத்து அயல் வீட்டார்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் அங்கு சென்ற போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் தம்பதிகளின் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் குழந்தையை தவிக்கவிட்டு இளம் தம்பதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.